என்னை ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்திச்சு பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சிமன் சார் நீங்க எப்ப படிக்கிறது எப்ப படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன். அப்போ அதை வாங்கிக்கிட்டு இங்கே எப்போ படிக்கிறது எப்படி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? ஐயா நான் 11 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியாக 2-2:30 அப்படி முழிப்பு வரும். அப்போ எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். அப்புறம் 6-6:30 எந்திரிச்சு பயிற்சிக்கு போவேன். ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராமல் இருந்ததுன்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி 2 மணி நேரம் படிப்பேன். அப்படியே பல் விளக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சிக்கு போயிடுவேன். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி முடியல. நான் ஒரு 10 பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னு இதான் சொன்னேன். அது நல்லது தானங்கள ஐயா. அவன் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை போட்டு தூங்கும்போது நீங்கள் 10 பக்கம் படித்தா தூக்கம் வருதுன்னா அப்போ தொடர்ச்சி அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அது மாதிரி படிக்கணும். இல்லைன்னா தர்க்க அறிவை வளர்த்துக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, சாக்ரட்டிஸ், ஒருவன் அறிவை எதை வைத்து மதிப்பிடுவீர்கள்னு கேட்கிறான். நீங்க ஒருத்தன் எழுப்புற கேள்விக்கு சொல்லுகிற பதில் இருந்து அவனை நீ அவன் அறிவை மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாதுங்கிறான். அப்ப என்ன செய்யறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக ஒருவன் தருவானே, ஆனால் அவனை தான் உங்களுக்கு. இப்போ இப்ப இப்படி இப்படி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. நாம புலியை கேட்கிறோம். புலி சின்னமா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்பவே அவர் தெரியும், ஐயோ இவ பெரிய பிரச்சனையான ஆளா இருக்காடா, அது நேஷனல் அனிமல், அது தர முடியாது அப்படின்னு. அப்ப சொல்லும் போத அப்ப தேசிய மலரை எதுக்கு பிஜேபிக்கு சின்னமா கொடுத்தீங்கன்னு அந்த கேள்வி இருக்கு. அவர் ஒரு பதில் சொல்றாரு, நான் ஒரு எதை சொல்றேன்னா அவர் திணறாப்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிரோட இருக்கிற எதையும் தர முடியாதுன்றாங்க. காலை மாட்டுக்கு மயில கேட்டேன், நான் விடாம சண்டை போட்டு பார்த்தேன். அதுல உயிரோட இருக்கிறது தர முடியாதுன்னு விவசாயியை கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேளுங்க, எந்த விவசாயம் உயிரோடு இல்லை. அதை ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்க? உயிரை கொடுத்தா அது விவசாயியை காப்பாத்திடுவாங்க. அது என்னமா கொடுத்துருக்காங்க.